எல்லாத்துக்குமே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ நான் ரீசெண்டாக வீடியோ வீடியோவே போடுறதில்ல, போட்டிருப்பேன். ஒரு வீடியோ போட்டிருப்பேன், மலேசியா ஹாண்டட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ தான் கடைசின்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த வீடியோ தான் கடைசி. ஸோ இன்றைக்கி என்ன கதை கேட்டிங்கன்னா, ஒரு பிள்ளை கொம்மையில் தவிச்சிக்கிட்டு இருக்குது. அக்கா அந்த கதையை சொல்லுங்க, அக்கா அந்த கதையை சொல்லுங்க, அக்கா அந்த கதையை சொல்லுங்க, அக்கா அந்த கதையை சொல்லுங்க சொல்லி இந்த கதையை நான் சொன்ன பார்த்த காணும். ஸோ அந்த பிள்ளைக்காக இந்த கதையை நான் சாடுறேன். ஸோ வாங்க வீடுக்குள்ள போவோம். ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் பாட்டி தாத்தா ஒரு வீடு வாங்குறாங்க. ஆனால் உண்மை கதைக்கு சொன்னால் அது வீடு பாட்டி தாத்தா வாங்க கிடையாது, சித்தப்பா தான் வீடு வாங்கியிருக்காரு. இந்த பிள்ளைக்கு பொறுத்தவரைக்கும் சித்தப்பா தான் இந்த வீடு வாங்கியிருக்காரு. வீடு வாங்குறது அந்த அவங்க குடும்பத்துக்கு ரொம்பவே தொந்தரவு வந்திருக்கு. நிம்மதியாக தூங்க முடியல, ஏதாவது தொந்தரவு வந்துட்டு தான் இருந்திருக்கு. நிம்மதியான வாழ்க்கை அந்த வீட்டில் இல்லை அவங்களுக்கு. ஸோ அந்த வீட்டில் யார் இருந்தாங்கன்னா, சித்தப்பா, தாத்தா, பாட்டி, ஒரு சின்ன பையன், ஒரு சித்தி, இவங்க 5 பேர் தான் அந்த வீட்டில் இருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னா, சித்தப்பா அவர் வாங்கின சொந்த வீட்டில் அவர் ரூமுக்கு போய் படுத்து தூங்குறாரு. படுத்து தூங்கி இருக்கும்போதே திடீர்னு ஒன்று நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, யாரும் போத்திருக்க போர்வையை வேகமாக பிடிச்சி இழுத்துருக்காங்க. அது இழுத்தோன்னே சித்தப்பாவுக்கு பயமாயிடுச்சு. அந்த நைட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாரை கூப்பிட்டு சொல்லுங்க, ஏன்னா நைட்டுலாம் தூங்குவாங்க இல்லையா. ஸோ யாரும் நான் சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டு அந்த விஷயத்தை அப்படியே மறைச்சி படுத்து தூங்கிட்டாரு. மறுநாள் காலையில் ஃபேமிலிக்கிட்ட எல்லாத்தையும் இந்த விஷயம் சொல்லும் போது ஃபேமிலியெல்லாம் என்ன பிளான் போடுறாங்கன்னா, வீட்டில் சாமி அழைப்போம், சாமி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு வீட்டில் சாமி அழைக்கிறாங்க. சாமி அழைச்சோன்னே அந்த சாமி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த வீட்டில் அதனால இந்த வீட்டில் நீங்கள் இருக்காதீங்க அப்படின்னு சாமி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேமிலி என்ன பண்ணியிருக்காங்க, ஓகே இந்த வீடு நம்ம விற்றுருவோம், ஏன்னா வீட்டில் பேய் இருக்குது, இந்த பேய்க்குள்ள நம்ம வாழ முடியாது சொல்லிட்டு ஸோ வீடு விற்றுருவோம் சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வீடு விற்க போகும்போது ஆனால் வீடு விற்பனைக்கு இல்லை. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேறு வழியே இல்லை சொல்லிட்டு அந்த வீட்டில் தான் தங்கி ஆகணும், வேறு வழி இல்லை, என்ன ஆகணும் சரி வீட்டில் தான் தங்கி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் அவங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தங்க ஆரம்பிக்கிற சொல்ல முடியாது, அந்த வீட்டில் அவங்க இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பிள்ளை தான் அந்த கதை என்கிட்ட சொன்னிச்சு அப்படின்னு. அந்த பிள்ளையோட ஃபேமிலி சித்தப்பா பாட்டி தாத்தா பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அங்கே போனும்போது இந்த பிள்ளை அங்கே பார்க்கும்போது இந்த பிள்ளையோட பாட்டி ரூமில் படுத்தும், ஐயோ கையில் லைட்டில் இது பண்ணிட்டு பாட்டி ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நார்மலாக தான் இருக்குது. எங்கள் அப்பா லபலபான்னு பேசிகிட்டு இருக்காங்க, அம்மா அங்கே லபலபான்னு பேசிகிட்டு இருக்காங்க. நார்மலாக விளாண்டுட்டு தான் இருக்குது. ஒரு நாள் ராத்திரி எல்லாம் படுத்து தூங்குறாங்க. இந்த பிள்ளையை தான் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சவுண்டு கேட்குது. இந்த சவுண்டை கேட்டு இந்த பிள்ளை ஏஞ்சிக்கிச்சு. என்ன சவுண்ட் அப்படி கேட்டிங்கன்னா, கிளாஸ் உடையிற சவுண்டு கேட்குது. கிச்சனுக்கு சொந்தமாக கிளாஸ் உடையிற சவுண்டு கேட்குது. கிளாஸ் மங்குன்னு தெரியுது தானே, தட்டு தெரியுது தானே, சோறு தட்டு இருக்குது தெரியுமா, அது தட்டு கிளாஸ் மங்கு. அது கிளாஸ் மங்கில் இருக்குல்ல, அது உடையத கீரை எவ்வளோ சவுண்டாக இருக்கும். அந்த சவுண்டு கேட்குது. அந்த வீட்டில் யாருமே ஏஞ்சது கிடையாது. அந்த சவுண்டு அந்த காவிய பிள்ளை காதை தான் கேட்டுருக்கு. பிள்ளையும் ஏஞ்சி போய் அங்கே போய் என்ன இருக்குது பார்ப்போம், எதாவது இருந்தால் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி பிள்ளை போக கிடையாது. இந்த பிள்ளை அப்படியே படுத்துருச்சு, வயிற்றில் அப்படியே படுத்து தூங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நிறைய சம்பவம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு சித்தப்பாக்க போர்வை இருக்குது, 2வது சாமி சொன்னாங்க வீட்டில் பேய் இருக்குது அப்படின்னு, 3வது இந்த பிள்ளை காதில் கிளாஸ் உடையிற சவுண்டு, 4வது சம்பவம் என்ன நடந்திருக்கு கேட்டிங்கன்னா, ஜேபிலேருந்து இந்த பிள்ளையோட அத்தை அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக வந்துருக்காங்க. ஜேபியிலேருந்து ரொம்ப தூரமாக இங்கே வந்திருக்காங்க. அந்த ஜேபிலேருந்து வந்த அத்தை எல்லாக்கிட்ட நல்லா பேசுகிறாங்க, ஜாலியாக இருக்காங்க. அப்புறம் ஃபேமிலியை சேர்ந்து எல்லாம் லப்பலான்னு பேசுகிறாங்க. பேசி முடிச்சு இவங்க ஜேபியிலேருந்து வந்திருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்பவே டயர்டாக இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி ரூமில் போய் ஃப்ரெஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க போயிருக்காங்க. ரூமு சைட்டு போகும்போது இவங்க ஒன்று பார்த்துருக்காங்க. பார்த்து எனக்கு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்ன பார்த்தாங்க கேட்டிங்கன்னா, என்னத்தை பார்த்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கருப்பு கலர் உருவம்
கருப்பு கலர் உருவம் வந்து ரூம் உள்ளுக்கு வேகமாக நுழையதை இவங்க பார்த்துருக்காங்க. இவங்க அதை பார்த்தோன்னே செம்மையான பயம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா இந்த 4 சம்பவம் தான் இந்த வீட்டில் நடந்திருக்கான். கிரீப்பி சம்பவம் இந்த வீட்டில் நடந்திருக்கு. ஸோ இன்னமும் இந்த வீட்டில் தான் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரியல. அவங்க வீட்டில் நடந்த சம்பவத்தை கொஞ்சம் கொஞ்சமான சம்பவத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நைட்டு 12 மணி ஆனால் போதும் அந்த வீட்டுக்குள்ளேருந்து யாரோ ஒருத்தவங்க அழுந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அழுவாங்க அழுந்துக்கிட்டே தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் எனக்கு இந்த கட்டம் மட்டும் சத்தியமாக புரியல. அந்த பிள்ளை அனுப்பிடுச்சு, அதை ஷேர் பண்ணிட்டுருச்சு. என்னன்னா 5 மாதமாக அந்த பேயை அவர் வீட்டுக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்காரா, இல்லை 5 மாதம் கழிச்சு தான் அந்த பேயை அவர் பார்க்குறாரா தெரியலையே. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ என்னால் முடிஞ்சதை செஞ்சு போட்டுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் சொன்னோட அடிக்கடி நான் வீடியோ போட முடியாது, ரொம்பவே கஷ்டம். என் ஃபோன் ரொம்ப டேமேஜாக இருக்குது. ஃபோன் வாங்க வாய்ப்பு இருக்குது மேபி. ஓகே, ஃபோன் வாங்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். See you in the next video. Bye bye. எப்போ வீடியோ வருது தெரியுமா? Bye bye.